டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைக்கிறது பாஜக. 40க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை. டெல்லியில் ஆட்சி இழக்கிறது ஆம் ஆத்மி. வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்தில் பாஜகவுக்கு இழுபறி கொடுத்த நிலையில் தற்போது பின்னடைவு. டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க உள்ள பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். டெல்லி தேர்தலில் படுமோசமான தோல்வியை சந்தித்து வரும் காங்கிரஸ் தொடர்ந்து 3வது முறையாக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத சோகம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி முகத்தில் திமுக. 11:30 மணி நிலவரப்படி சுமார் 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஈரோடு இடைத்தேர்தலில் மன்னிக்கவும் நாம் தமிழர் கட்சி. திமுக வேட்பாளரை விட மிக குறைந்த அளவிலேயே வாக்குகளை பெற்ற வேட்பாளர் சீதாலட்சுமி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பலத்த அடி வாங்கிய நாம் தமிழர் கட்சி. தபால் வாக்குகளில் நாம் தமிழரை வீழ்த்திய நோட்டா. ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி முகத்தில் உள்ளதாக அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்புகள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிப்பூர் இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் முன்னிலை. 2வது இடத்தில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர். டெல்லியில் இந்தியா கூட்டணி ஈகோவை கைவிடுவது காலத்தின் கட்டாயம். ஈகோ பிரச்சனையை ஓரம் வைத்துவிட்டு நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 63,560 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக 40க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. பயணிகள் அவதி. மூன்று மாதங்களுக்கு மேலாக உச்சத்தில் இருந்த பூண்டு விலை குறைந்தது. வரத்து அதிகரித்துள்ளதால் 1 கிலோ சிறிய பூண்டு 110 ரூபாய்க்கும் பெரிய பூண்டு 160 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லை மாவட்ட புதிய ஆட்சியராக மருத்துவர் சுகுமாரன் பதவியேற்பு. மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை நாட்டுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. ஈரோடு இடைத்தேர்தலில் மன்னிக்கவும் நாம் தமிழர் கட்சி. மிக குறைந்த அளவிலேயே வாக்குகளை பெற்ற வேட்பாளர் சீதாலட்சுமி.